கோமதி ரொம்ப கோவமா போயிட்டு, "ஏய் அரசி வெளியில வா" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. அப்போ வந்துட்டு அரசி என்னாச்சுன்னு தெரியல. அம்மா வேற இவ்வளோ கோவமா கூப்பிடுறாங்களே என்னன்னு தெரியல. நம்ம கடைக்கு வேற இன்னைக்கு போயிட்டு வந்தோமே, இவர பேச்ச கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்து பயந்து வெளியில வராங்க. அப்போ பாட்டிமாவும் வராங்க. "என்னாச்சு கோமதி ஏன்?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏம்மா எங்கள அவமானப்படுத்துறது இவளுக்கு பத்தலையா? வீடு தேடி இப்போ வந்து அவமானப்படுறது மட்டும் இல்லாம, இப்போ கடைய தேடி போய் அங்க போய் அவமானப்படுத்தியிருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அரசி வந்துட்டு, "அது வந்துமா" அப்படின்னு சொல்றாங்க. "ஏண்டி நீ கொஞ்சம் அமைதியாவே இருக்கவே முடியாதா உன்னால? ஏன் அந்த மனுஷன தேடி தேடி போய் நீ வந்து அவரை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற நீயே. அவரே வந்து அப்படியே ஒரு மாதிரி உன்னைய வந்து மறக்கவும் முடியாம, மன்னிக்கவும் முடியாம அவர் வந்து அல்லோலப்பட்டுட்டு இருக்காரு. அவர் படுற கஷ்டத்த கூட இருந்து பார்க்குற எனக்கு தான் தெரியும். எதுக்கு நீ என்ன திரும்ப திரும்ப வந்து அவர தேடி போய் போய் நீ வந்து அவமானப்படுத்திட்டு இருக்கிற, கஷ்டப்படுத்திட்டு இருக்கிற சொல்லு எனக்கு. நீ போனது மட்டும் இல்லாம அவனையும் சேர்த்து கூட்டிட்டு போய் அவனும் வந்து திமிரு பேசியிருந்திருக்கான். இந்த கடையில ஊர்ல இல்லாத கடல மிட்டாய் எங்க கிடைக்க போகுது அப்படின்னுலாம் வேற பேசியிருக்க, திமிரு பேசியிருக்கேன். இந்த கடையில சம்பாத்தியத்தை வச்சு தான் உன்னை படிக்க வச்சு ஆளாக்குனாரு. ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை பாட்டு அம்மச்சி கேட்குறாங்க. எதுக்கு அரசி இப்படிலாம் நீ பேசின நீயே? அதான் வந்து குமரவேலை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இல்லை, அப்புறம் எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வந்துட்டு அது வந்து அம்மச்சி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ குமரவேல் வெளில வராங்க. ஏன்டா உனக்கு வேறு கடையே சிக்கலையடா, எதுக்கிட்ட எங்கள் கடைக்கு போய் எங்களவே வந்து நீ கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுகிற? இனிமேல் ஏதாவது அவளை கூட்டிகிட்டு எங்கேயாவது அந்த கடை பக்கம் போனேன்னு சொல்லி காலு கை இருக்காது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுக்கிறாங்க. அப்போ குமரவேலோட அப்பாவும் கட்ட வந்துடுறாங்க, முத்துவேலும் வந்துடுறாங்க. என்னாச்சு ஏன் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து சத்தம் போட்டுருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அம்மச்சிக்கிட்ட. அது வந்துடா அப்படின்னு சொல்கிறப்போ, இங்கே பாருங்க தேவையில்லாமல் இனிமேல் இவளுக்கு எங்களுக்கு தான் இது ஒட்டு இல்லை உறவும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆகிப்போச்சுல்ல. அப்புறம் எதுக்கு எங்கள் கடையை தேடி அவள் வந்து வரணும்? அது மட்டும் இல்லாமல் குமரவேலை கூட்டிகிட்டு வரா, எதுக்கு வரா? இனிமேல் அவள் வந்தானா நல்லா இருக்காது பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அம்மாவும் பிள்ளையும் பிரச்சனையா? அது நீங்களே பேசிட்டுங்க, நாங்கள் எதுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சக்தியை சொல்கிறாங்க. எல்லாம் உன் பையன் பண்ணுற வேலை தான். என் பொண்ணோட மனசை மாற்றி கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கடையை தேடி வந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இனிமேல் அவள் வரமாட்டா, எங்களுக்கு 1008 பிரச்சனைகள் இருக்கும், நீ தேவையில்லாமல் வந்து இந்த பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உனக்கு வேணும் உன் பொண்ணை உன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய்க்கோ, தேவையில்லாமல் இங்கே சத்தம் போட்டுட்டு இருக்காத. அவள் வந்த நேரம் தான் எங்களுக்கு சொத்து சோகம் எல்லாமே போச்சு, கோடிக்கணக்கில் என் பணம் நஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ முத்துவேல் நீ கொஞ்சம் அமைதியாக இருடா அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன என்னென்ன நம்மளே இங்கே பாதி டென்ஷனில் முக்கால்வாசி டென்ஷன் இல்லை, அப்படியே ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி சுற்றிட்டு இருக்கோம். இங்கே வந்து கடல முட்டா குச்சி முட்டா 10க்கு 10 கடையை வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாரு நான் உங்களுக்கு வந்து பெரிய வியாபாரம் நடக்கலாம், பெருசாக நீங்கள் கோடியில் சம்பாதிக்கலாம், எங்களுக்கு அந்த கடை தான் எங்களுக்கு தெய்வமே. அந்த கடையில் வந்து நீ வந்து இப்போ கடல முட்டா இல்லை பொட்டுக்கடலை இல்லைன்னு சொல்லி பேசினா எங்களுக்கு கோவம் வரத்தானே செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக பாண்டியன்னு வந்துடுறாங்க. இங்கே பாரு கோமதி, நம்ம புள்ள பண்ணதுக்கு அவங்கள போய் நீ பேசிட்டு இருக்கிறதுல நியாயமே கிடையாது, இனிமேல் அவள் இங்கே வரக்கூடாது புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தம் போடுறாங்க. அப்போ பழனிவேல்கிட்ட இங்கே பாரு அவகிட்ட சொல்லி வை, இனிமேல் வந்தானா அப்புறம் நல்லா இருக்காது, எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மனசுக்குள்ளேயே ரொம்ப வேதனைப்படுறாங்க. அப்பா உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கணும்ல இல்லைப்பா, இதாக இவர் வரன்னு சொல்லி தான் கூப்பிட்டு வந்தார். அங்கே கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் கடைக்கு போய் கிளம்பிட்டாவேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணார், என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே கஷ்டப்படுறாங்க. அப்போ மீனாவும் ராஜி இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ மீனா கிட்ட ராஜி சொல்கிறாங்க, அக்கா இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இன்றைக்கி நாங்கள் இளநீ கடையில் இளநீ குடிச்சிட்டு இருக்கிறப்ப அதே மாதிரி தான் ஆச்சு, எனக்கு நல்லா தெரியும், எங்கள் அண்ணக்காரன் தான் வந்து இவளை வச்சு ஏதோ வேலை பார்க்குறான், அது ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறான் அரசி போய் அங்கே குமரவேலை பழி வாங்குற மாதிரி தெரியல, குமரவேல் தான் அரசியை பழி வாங்கிட்டு இருக்கிறான், நம்ம இவகிட்ட கூப்பிட்டு வச்சு பேசி ஆகணும், இதெல்லாம் இதுக்கு மேலே விட்டுட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாதுக்கா, நான் கண்ணு முன்னாடியே வந்து அரசி கஷ்டப்பட்டு இருக்கிறதெல்லாம் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியலக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவும் ஆமாம் ராஜி கரெக்டாக தான் சொன்னேன், நம்ம இப்போ பழனிவேல் மாமா கிட்ட நம்ம சொல்லி அவர் மறுபடியும் கோயிலுக்கு வர சொல்லி நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. போகிறப்போ அந்த அரசியுடைய ஃபோனை எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. அதே போல் அரசி கூட்டிகிட்டும் பழனிவேலும் வந்துடுறாங்க. என்னன்னே நினச்சிட்டு இருக்கிற நீ, நான் அன்றைக்கே சொன்னேன்ல நீ அவனை ஒன்றும் பழி வாங்க வேண்டாம் ஒன்றும் வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு, இப்போ தேவையில்லாமல் நீ மறுபடியும் திரும்ப வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் நீ கஷ்டத்தை தான் கொடுத்துட்ருக்குற. ஆமாம் எதுக்கு நீ காலையில் அப்படிலாம் பேசினேன் அப்படிங்கிற மாதிரி ராஜி கேட்குறாங்க. இல்லைங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் அப்போவும் குமரவேல் பிடிச்சவனை தள்ளினது நான் பார்த்து தான் செஞ்சேன். அப்பவும் வந்து கதிருக்கு அவ்வளோ தூரம் கோவம் வந்துச்சு, கதிருக்கு சந்தேகமாகவும் இருந்தது, இருந்தாலும் நீ பேசிட்டேன்னு சொல்லிட்டு நான் அப்படி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதுபோல் மட்டும் இல்லாமல் கடைக்கும் போய் வம்பிழுத்துருக்கீங்க, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், என்னை கோயிலுக்கு கூட்டு வரேன் தான் கூட்டு வந்தார், கடைசியில் பார்த்தா இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து விட்டாரு, ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு போலீஸ்காரர் வந்தார், அவர்கிட்ட வந்து மாட்டி விடுவேன்னு சொல்லி சொன்னேன்னே அப்படியே ஆஃப் ஆகிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு அரசி நீ போய் அவனெல்லாம் பழி வாங்குற மாதிரி எனக்கு தெரியல, அவனெல்லாம் பிறந்ததுலேருந்தே அவனெல்லாம் மோசமான புத்தி கொண்டவன், நான் கூடவே இருந்து எனக்கு தெரியாதா எங்கள் அண்ணனை பற்றி, அதனால் நீ தயவு செய்து நீ வந்து வா நம்ம எல்லாம் உண்மையை நம்ம வீட்டில் சொல்லிக்கல, அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நம்ம பார்த்துக்கலாம், நீ ஒழுங்காக வந்து நான் சொல்கிறத கேளு அப்படிங்கிற மாதிரி மீனாவும் ராஜியும் சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாதுங்க, நீ எனக்கு அவ்வளோ கோவம் இருக்குது, அம்புட்டு கோவம் இருக்குது, எனக்கு என் வாழ்க்கையை அழிச்சிட்டு என் வாழ்க்கையை பெரிய கேள்விக்குறி ஆக்கிறேன், அவனை சும்மா விட்டுட்டு நான் வந்து வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கு மனசு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ பேசுகிறதெல்லாம் சரியே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்போ கரெக்டாக கோமதி வந்துடுறாங்க. இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்னடி அவகிட்ட போய் பேசக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் மீனா, அப்புறம் எதுக்கு அவகிட்ட நீ பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் நடந்தது சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் சரிங்க நீ நான் அப்போ கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பேச அப்படியே கிளம்புறாங்க. இங்கே பாரு ஏதோ நீங்கள் 2 பேரும் போய் அவகிட்ட பேசிட்டு இருந்தது ஏதோ ஒன்றும்
ஒன்றுக்கு ரெண்டா முரண்பாடாக எனக்கு தெரிஞ்சிச்சு. என்ன ஒன்றுமே புரியல. இவன் என்னமோ அவளை பழி வாங்குறான், அவன் என்னமோ இவ பழி வாங்குற, என்னமோ பேசிட்டு இருந்தீங்க, எனக்கு சரியாக காதில் வேற புரியல அப்படின்னு சொல்லி தோணுது. அப்போ அரசி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, ஐயோ அம்மாவுக்கு நல்ல வேலை காது கேட்கல, கேட்டிருந்தாங்கன்னா பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும். நம்ம இனிமேல் வந்து இங்கே இப்படி மேலே நேரில் வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அன்னி தான் ஃபோன் கொடுத்துருக்காங்களே, அதாவது நம்ம வந்து மீனா அன்றைக்கி கால் பண்ணி ராஜி அன்றைக்கி கால் பண்ணி நம்ம பேசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு, அண்ணி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் மீனா, நான் தான் பேசிகிட்டு இருக்கேன்ல, அப்புறம் இடத்த விட்டு கிளம்புனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு பேசுகிறாங்க. இல்லைங்க அத்தை, ஒன்றும் இல்லை, சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் என்ன பழி வாங்குறது ஏதோ பேசிட்டு இருந்தால் இவ்வளோ என்ன பிளான் பண்ணி இவ்வளோ அந்த குமாரும் சேர்ந்து என்னையும் அவரையும் வந்து பழி வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறாளா? ஏன் வளர்த்ததுக்கு இதான் அவனுக்கு பண்ணுற நன்றி கண்டனா கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அத்தை, நீங்கள் மனசு போட்டு குழப்பிக்காதீங்க, இது வேறு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாமல் என்ன வேறு விஷயம்? மருமக வீட்டுக்கு வந்தவன் நீனும் சொல்ல மாட்டேங்குது, என் வயிற்றில் பிறந்ததும் சொல்ல மாட்டேங்குது, என்னதான் நடக்குது எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ ராஜி, நீயாவது சொல்லு, எனக்கு நீ உண்மையை சொல்லுவேன்னு எனக்கு தோணும். மீனாவும் அப்படித்தான், எனக்கு சத்தியம் பண்ணுங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு சாமி கோயிலில் வச்சு தான் கேட்குற, சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ராஜி இருந்த கோவத்தில் குமரவேல் பற்றி எல்லாமே சொல்லிடுறாங்க, நடந்த விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அண்ணி நீ கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி தடுக்கிறாங்க. அரசி நீ கொஞ்சம் அமைதியாக இரு, நீ சொன்னதெல்லாம் போதும், உனக்காக நாங்கள் சத்தியம் பண்ணி கொடுத்தோம் அப்படிங்கிறக்காக இவ்வளோ நாள் வந்து அமைதியாக இருந்துட்டோம், இனிமேல் எங்களால் அமைதியாக இருக்க முடியாது, கண்ணு முன்னாடியே அவனை கஷ்டப்படுத்திட்டு இருக்கான், அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா போக சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. இதை கேட்டனும் கோமதி செம கோவம் ஆயிடுறாங்க. அரசியை சப்புன்னு 2 கண்ணத்துலேயே அடிச்சு விட்டுறாங்க. அடிச்சது மட்டும் இல்லாமல் என்னடி வேலை பார்த்து வச்சிருக்கிற நீ, அவனை போய் திருத்துறேன், அவனை போய் பழி வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு இருக்கிற நீ, நானும் உங்கள் அப்பாவும் கண்ணு முன்னாடியே கஷ்டப்பட்டு இருக்கும் போதெல்லாம் உனக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நான் சொல்கிறத கேளுமா, இதுக்கு மேலே நான் வந்து ஒன்றும், அதாவது நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா, நான் அன்றைக்கி நான் வந்திருந்தேன்னா கண்டிப்பாக வீட்டில் வந்து உட்காந்துனா எனக்கு கல்யாணம் ஆயிருந்திருக்காது, என்னை பார்த்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுருப்பீங்க, இதைத்தான் அவன் வந்து வேணும்னு சொல்லிட்டு வேணுனே அவன் பண்ணான், அப்போ அவன் நினச்சது நடந்துச்சுன்னா அப்போ நம்ம தப்பு பண்ணாத நம்ம அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ உண்மையை சொல்லியிருந்துருக்கலாம்ல, அத்தனை பேர் சொந்தக்காரங்களாம் வந்திருந்தாங்கல்ல, சதீஷ் வீட்டில் எல்லோரும் வந்திருந்தாங்கல்ல, அவங்களாம் என்ன நினச்சாங்க, எப்படி பேசிட்டு போனாங்க, உங்கள் அப்பாவை சதீஷ் அவனுடைய அம்மா எப்படி பேசிட்டு போனாங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன், அவமானத்திலே கூனி குறுகி நின்று இருந்தார்ல அந்த மனுஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா எல்லாம் புரியுதுமா, இருந்தாலும் இவன் இவ்வளோ பண்ணிட்டான்ல, இவன் எப்படிம்மா நான் சும்மா விட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக நீ போய் நீயே உனக்கு தாண்டி காலி கட்டிட்டு போய் அங்கே போய் உட்காந்துருப்பியா, இதெல்லாம் எந்த விதத்தில் நாயே நீ நினைக்கிற, நீ சொல்கிறதெல்லாம் எந்த விதத்தில் எனக்கு நியாயம் கிடையாது, ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தரன்னு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. உள்ளே வர பார்த்துட்டு கோமதி அங்கேயே நில்லை, எதுக்கு இவ்வளோ கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே வர அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சத்தம் போடுறாங்க. எங்க நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டேன்னு நீங்களே வீட்டுக்கு கூட்டு வந்துருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அவங்க தான் கல்யாணம் பண்ணிட்டு அங்கே போயிட்டால, அது மட்டும் இல்லாமல் கடைக்கு வந்து எப்படியெல்லாம் எக்கத்தாலும் பேசினா இவத்துக்கு வீட்டுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் செந்தில் எல்லாருமே சொல்கிறாங்க. என்னதான் சொல்ல வர சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ கோமதி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே அப்படியே பாண்டியன் அப்படியே ஒரு மாதிரி உறைஞ்சு போய் உட்காந்துடுறாங்க சோஃபாலேயே. பார்த்தீங்களாங்க, நீங்களே நம்ப முடியல, இத்தனை விஷயம் நடந்திருக்கு, அவனை பழிவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ போய் அங்கே போய் உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே கதிர் அப்படியே செம கோவமாயிட்டு கதிர் அங்கே போயிட்டு குமரவேல் வெளில வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ மட்டும் என் கையில் இப்போ கிடச்சின்னா உன்னை என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாது, உன்னை ஏதாவது பண்ணிட்டு நான் போலீஸ் ஸ்டேஷன் கூட போகிறக்கு தயாராக இருக்கேன்டா, வெளில வாடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தம் போடுறாங்க. இதை கேட்டு முத்துவேல் வெளில வராங்க. ஏன் என்ன சத்தம் பெருசாக இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க பையன் பண்ண வேலையை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே அவனை வீட்டை விட்டு வெளியில் துரத்தி அடிப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.